முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி மயிலாடுதுறை அரசு மகளிர் பள்ளியில் மாணவிகள் ஹாப்பி பர்த்டே அப்பா என்ற எழுத்து வடிவத்தில் அமர்ந்து வாழ்த்து தெரிவித்தனர். மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற விழாவில் மாணவிகள் கேக் வெட்டி முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை நகரமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான சர்வோதயன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் சிவதாஸ், மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு மருத்துவமனையில் புகுந்து 6 அடி நீளமுள்ள பாம்பு லாவகமாக பிடிக்கப்பட்டது. இந்த மருத்துவமனை பின்புறம் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் அறை உள்ளது. அதன் அருகே சாரை பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்வதை அறிந்த ஊழியர்கள் பதற்றம் அடைந்தனர். இதனையடுத்து கழிவுநீர் தொட்டிக்குள் மறைந்திருந்த பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாவகமாக பிடித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அதிகாலை நேரத்தில் 3 கரடிகள் சாலையில் நடமாடியது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலாஸ் நேரு நகர் குடியிருப்பு பகுதியில் உலவிய கரடிகள் குப்பையில் உணவை தேடிவிட்டு நீண்ட நேரத்திற்கு பின் வனப்பகுதிக்குள் சென்றன. கரடிகள் நடமாட்டத்தால் இரவு நேரத்தில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அச்சமடையும் நிலை உள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 2வது நாளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியமாக 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை ஒப்பந்த தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட தங்களை ஒப்பந்ததாரர்கள் மிரட்டுவதாகவும் குற்றஞ்சாட்டினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற கோலப்போட்டி பார்வையாளர்களை கவர்ந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் பெண் அலுவலர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். பல்வேறு வண்ணமயமான கோலங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவண்ணாமலையில் உரிய ஆவணமின்றி இயக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதில் பயணித்தவர்கள் மாற்று வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆன்லைன் மோசடியில் இழந்த 8 லட்சம் ரூபாயை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. வாலாஜாபேட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் ஆன்லைன் மோசடி கும்பலில் சிக்கி 8,646,000 ரூபாயை இழந்தார். இதனையடுத்து சதீஷ் அளித்த புகாரின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். ஆன்லைனில் சதீஷ் இழந்த பணத்தை மீட்ட காவல்துறையினர் அவரிடம் ஒப்படைத்தனர். மாணவிகள் அளிக்கும் புகார்களை அலட்சியப்படுத்தினால் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் நகர காவல் நிலைய வாசலில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவிகளுக்கு புகார் பெட்டி வழங்கப்பட்டது. பின்னர் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, புகார் பெட்டிகளின் சாவி தன்னிடம் உள்ளதாகவும் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அன்வர் கான் கடந்த 26ஆம் தேதி மகாராஷ்டிராவிலிருந்து சென்னையில் டெலிவரி செய்ய பார்சலுடன் லாரியை ஓட்டி வந்திருக்கிறார். ஏழரைப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது அன்வர் கான் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி 20 அடி பள்ளக்கிளை ஆற்றில் கவிழ்ந்தது. இமாச்சல பிரதேசத்தில் லஹால்ஸ்பதி உள்ளிட்ட பகுதிகள் பனிப்பொழிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இமாச்சலில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. லஹால் ஸ்பிதி மாவட்டத்தில் சாலைகளை பனி ஆக்கிரமித்திருப்பதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. வாகனங்கள் மீது பனி படர்ந்து மூடியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 7 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலில் மருத்துவமனைகள், குடியிருப்புகள், அரசு கட்டடங்கள் சேதமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தாக்குதல் நடைபெற்ற மருத்துவமனையிலிருந்து குழந்தைகள், நோயாளிகள் உட்பட 64 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர்.
துருக்கியில் 40 ஆண்டுகளாக கிளர்ச்சியில் ஈடுபட்ட குர்திஸ் குழுவினர் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். 1999ஆம் ஆண்டு துருக்கியால் சிறைபிடிக்கப்பட்ட குர்திஸ் தொழிலாளர் கட்சியின் தலைவர் அப்துல்லா ஓகலன் ஆயுதங்களை கைவிட்டு அமைதி சூழலுக்கு திரும்ப அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்ற குர்திஸ் குழுவினர் எதிர்த்தாக்குதல் வரும் வரை போரை கைவிடுவதாக அறிவித்து தங்கள் தலைவர் ஓகலைனை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சீனாவில் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட AG600 ரக விமானம் அனைத்துவித சோதனைகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு விமானத்துறை அறிவித்துள்ளது. 3560 மணி நேர சோதனையை இந்த விமானம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாகவும் கடுமையான வெப்பம், கடுமையான குளிர் உள்ளிட்ட பல்வேறு சூழலை இந்த விமானம் தாங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு மற்றும் கடல்சார் மீட்பு பணிகளுக்கு இந்த விமானம் பயன்படுத்தப்பட உள்ளது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் உள்ள மரக்கடைக்குள் புகுந்த 5 அடி நீள சாரை பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. தேனி சாலையில் உள்ள சேகர் என்பவரின் மர இழைப்பகத்திற்குள் பாம்பு புகுந்தது. இதுகுறித்து வன உயிரின பாதுகாப்பு குழுவினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து பாம்பை பிடித்து சாக்குப்பையில் போட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னைக்கு முதன்முறையாக விமானத்தில் அழைத்து வரப்பட்ட மலை கிராம மாணவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கரும்பாறை அரசு பள்ளியில் பயிலும் 34 மாணவர்கள் 6 ஆசிரியர்களுடன் சென்னைக்கு முதல் முறையாக விமானத்தில் வந்தனர். இவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மாணவ மாணவிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடையின் CCTV கேமராவை உடைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற பள்ளி மாணவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கடந்த 27ஆம் தேதி EB காலனியில் உள்ள மளிகை கடைக்காரரின் இருசக்கர வாகனத்தை நபர் ஒருவர் திருடிச் சென்றார். இது தொடர்பான CCTV கேமரா பதிவை பக்கத்து கடைக்காரர் கணேஷ் தனது செல்போன் மூலம் பார்த்து மளிகை கடைக்காரருக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் திருடிய சிறுவனை பிடித்து இருசக்கர வாகனத்தை மீட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பட்டா வழங்க கோரி சாலையில் உணவு சமைத்து கிராம மக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிப்பாளையம் புதுநகரில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அரசுக்கு சொந்தமான இடத்தில் 40 ஆண்டுகளாக வசித்து வந்தனர். இதனிடையே பட்டா வழங்குவதாக கூறி ஆக்கிரமிப்பு இடத்தில் கட்டப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் அகற்றியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 1 மாதம் ஆகியும் பட்டா வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலையில் உணவு சமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பன்ருட்டி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புதிய டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டியார்பண்ணை கிராமத்தில் புதிய டாஸ்மாக் மதுபான கடை அமைப்பதற்கு அப்பகுதியினர் கண்டனம் தெரிவித்து வந்தனர். எனினும் டாஸ்மாக் கடைக்கான மதுபானங்கள் இறக்கி வைக்கப்பட்டன. இதனை கண்டித்து செட்டியார்பண்ணை மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து கேரளாவுக்கு புகையிலை பொருட்களை பேருந்தில் கடத்த முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். செங்கோட்டை பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் சந்தேகத்திற்கிடமான வகையில் 3 மூட்டைகளுடன் சுற்றித் திரிந்த இளைஞரை பிடித்து விசாரித்திருக்கின்றனர். அப்போது அவர் ஆலங்குளத்தைச் சேர்ந்த கலைச்செல்வம் என்பதும் பேருந்தில் கேரளாவுக்கு 60,000 ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை கடத்த முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே செட்டிப்பட்டி ஓங்காளி அம்மன் கோயிலில் மாசி மாத தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 14ஆம் தேதி பூசாட்டுதலுடன் விழா தொடங்கி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். பலரும் அலகு குத்திக் கொண்டும் குழந்தைகளை கையில் ஏந்தியபடியும் சென்று தீமிதித்தனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு இன்னும் 1 வாரத்திற்குள் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 5728 விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 5.98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஒரு வரவு வைக்கப்படும் எனவும் ஆட்சியர் கூறியுள்ளார். பெரம்பலூரில் உப்பு பாக்கெட்டில் துண்டு பீடி இருந்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நபர் ஒருவர் புகார் அளித்தார். பாலாஜி நகரைச் சேர்ந்த ஸ்டாலின் செல்லதுரை என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள மளிகை கடையில் உப்பு பாக்கெட் வாங்கியுள்ளார். சமையலுக்காக பாக்கெட்டை பிரித்தபோது அதில் துண்டு பீடி இருந்ததாக தெரிகிறது. சம்பந்தப்பட்ட உப்பு பாக்கெட் நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு பேசிய ஸ்டாலின் செல்லதுரை உரிய பதில் கிடைக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையிடமும் புகார் அளித்தார்.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 291 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தழுதாளையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை சோதனையிட்டனர். அதில் 291 மது பாட்டில்கள் இருந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவரை கைது செய்தனர். டெல்லியில் 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு வரும் 31ஆம் தேதி முதல் எரிபொருள் நிரப்பப்படாது என அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா அறிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை கட்டுப்படுத்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதில்லை என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் செயற்கை மழைக்கான சாத்தியக்கூறுகளும் ஆய்வு செய்யப்பட்டன. திருமண அழைப்புதழில் மணமக்களின் பிறந்த நாளை கட்டாயம் அச்சிட வேண்டுமென ராஜஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. குழந்தை திருமணத்தை தடுக்க ராஜஸ்தான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமண அழைப்புதழ் அச்சடிக்கும் அச்சகங்கள் மணமக்களின் அடையாள அட்டையை சரிபார்த்து கட்டாயம் பிறந்த நாளை அழைப்புதழில் குறிப்பிட வேண்டுமென உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்கொரியாவில் அதிபர் யூன் சாக் யோலுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஏராளமான மக்கள் சாலைகளில் தனித்தனியே பேரணியில் ஈடுபட்டனர். தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை அறிவித்த விவகாரத்தில் அதிபர் யூனை பதவி நீக்கம் செய்ய கோரும் வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஏராளமானோர் சியோல் வீதிகளில் திரண்டனர். யூன் பதவியில் தொடர்வாரா இல்லையா என அடுத்த சில நாட்களில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது.